அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சகுன சாத்திரத்தில் தமிழர்களின் நம்பிக்கை என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. தமிழர்களின் ஜோதிட கலையில் சகுனம் பார்ப்பது என்பதும் ஒரு வகை. ஆனால் ஜோதிடம் பார்ப்பதற்கும் சகுனம் பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஜோதிடம் என்பது பிறந்த நாள், நேரம், அதற்குரிய லக்னம், ராசி, நட்சத்திரம் முதலியவற்றை கணக்கிட்டு கோள்களின் நிலைகளை ஆராய்ந்து கணித்து கூறும் கற்றறிந்த ஒருவரிடம் கேட்பது ஆகும். இதில் ஒரு வகைதான் கைரேகை பார்ப்பது. ஆனால் சகுனம் பார்ப்பது என்பது ஒருவர் தமக்குத்தாமே தன் கண்களில் படும் அல்லது எதிரில் இருக்கும் இயற்கை நிகழ்வுகளை அறிந்து நடக்கப்போகும் நன்மை தீமைகளை கணித்து கொள்வது ஆகும். ஜோதிடம் என்பது கோள்களை வைத்து மனிதனால் கணிக்கப்படுவது. சகுனம் என்பது இயற்கையால் அறிவிக்கப்படுவது. எந்த காரியத்தை செய்ய முற்படும் போதும் சகுனம் பார்ப்பது நமது முன்னோர்களின் வழக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அன்றாட செயல்களை செய்வதில் சகுனம் பார்ப்பது வழக்கமாக தொடர்கிறது. இந்த சகுனம் பார்க்கும் பழக்கம் தமிழர்களிடையே பல்லாயிரம் ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. அசரீரி கேட்பது பண்டைய தமிழகத்தில் இருந்து இன்றைய தமிழகம் வரை தொடர்ந்து வருகிறது. அசரீரி என்பதை விரிச்சி என அழைப்பது நமது மரபு. படையிங்கு அரவம் பாக்கத்து விரிச்சி என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்தோன்றிய தொல்காப்பியம் தரும் நல் கருத்தாகும். பள்ளியும் பாங்கர் பட்டன்று என்பது சங்க இலக்கிய தொடராகும். சகுனம் பார்ப்பதில் நமது முன்னோர்கள் மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தமைக்கு ஏராளமான சான்றுகள் கிடைக்கின்றன. கண்ணகி செங்மாதவி கருங்கனும் என்னும் முறை இடத்திலும் பலத்திலும் துடித்தன என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதாவது கண்ணகியின் இடக்கண் துடித்ததால் அவள் தன் கணவனை மீண்டும் பெற்றாள். ஆனால் மாதவியோ தனது வலக்கண் துடித்ததால் கோவலனை பிரிய நேர்ந்தது என்று கூறப்படுகிறது. பொதுவாக மங்கள பெண்ணை பார்ப்பது சுபசகுனம் என்றும் அமங்கல பெண்ணை பார்ப்பது அபசகுனம் என்றும் நமது வழக்கத்தில் இன்றளவும் கடைபிடிப்பதை பார்க்கின்றோம். திருந்திலை மகளிர் விரிச்சி நிற்ப என்பது நற்றிணை பாடலாகும். நம்முடைய வீட்டில் காக்கை கரைத்து கொண்டிருந்தால் நம் வீட்டிற்கு விருந்தினர் வருகிறார்கள் என்பதையே முன்கூட்டியே அறிவிப்பதாக உணர்கிறோம். அதுபோல் காக்கை கரைந்த சில நாட்களில் நம் வீட்டிற்கு விருந்தினர் வருவதையும் பார்க்கிறோம். குறுந்தொகையில் இந்த பலனினை வலியுறுத்தும் பாடல் இடம்பெறுகிறது. விருந்து வர கரைந்த காக்கையது பலியே என்கிறது குறுந்தொகை. இவ்வாறு சங்ககால இலக்கியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் அத்தனையிலும் சகுனத்தை பற்றி கூறியுள்ளது. இன்றைய நம் தமிழ் மக்களும் சகுனம் பார்ப்பதை நம்பிக்கையாக கொண்டுள்ளனர் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.